புரட்சி என்பது என்ன? என் உடன் பிறந்தவனே, என்ன? ஒரு வண்டி நிறைய குப்பை, எவனும் வண்டி நிறைய தீப்பத்தி நெருப்பு எடுத்துட்டு போவது இல்லை. ஒரு தீப்பட்டி, ஒரு தீக்குச்சிதான். புரட்சி என்பது என்ன? ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கொண்டுங்கிறான். உரசி போடுறா, பத்தி எரியட்டும். தனி மனிதன் சீமான் இங்க பாரு, ஒரு சிறிய விளக்கு மெழுகுவர்த்தியில் இருக்கிற தீபத்தை அப்படின்னு ஊதுனா அணைஞ்சிருந்தா. வாய்க்கிட்ட ஊதுற காத்தே அணைச்சிருக்கு. தனியா திணி சின்ன நெருப்பா இருந்தா. இதே நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பத்தி பெருநெருப்பாக மாறுகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அந்த காற்று ஊதி 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 வளர்க்கு. இதுக்கு பேர் என்ன? புரட்சி. பெருந்தீ புரட்சி. தனி மனிதன் உங்கள் மகன் சாலையில் நடந்தால் விபத்து, ஆக்சிடென்ட். நாம் அத்தனை பேரும் எழுந்து நடந்தால் போக்குவரத்து நிறுத்தம், டிராபிக் ஜாம். இதாண்டா புரட்சி. தென்னை மரம் பார்த்திருக்கா? தென்னை மரம், தென்னை மரத்துல முதல் மட்டையிலிருந்து அடிமட்ட வரை, முனிமட்ட வரை தான் பிறந்ததுக்கும் இறந்ததற்குமான தடத்தை மட்டை தென்னையின் உடம்புல மட்டை பதிச்சுட்டு போகிற தடம், மட்டை அப்படி பதிச்சுட்டு போகுது. பார்த்தா கரும்பில் தோகை, அகத்தியில் கணு, எல்லா இடத்திலும் ஒவ்வொரு கிளையும் இலையுமே தடம் பதிக்கிற போது மான தமிழ் மக்கள் பிறந்ததற்கும் வாழ்ந்ததற்கும் இறந்ததற்கும் தடம் இருக்கின்றார். இதை தாண்டா பிடல் காசல் சொல்றான். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். நீ மனிதனா மாமனிதனான்னு பார்த்துக்க.